நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். சில வாரமாக நான் சொல்லிக்கிட்டே வரேன், அந்த டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, மனதினால் ஏற்படுகின்ற ஒவ்வொருவருடைய தனித்தன்மை. பர்சனாலிட்டின்றது தனித்தன்மை. ஒவ்வொருவரும் தனித்தன்மை உள்ளவர்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது கேட்கலாம், சொக்கலிங்க நீ எப்பொழுதும் கோவப்பட மாட்டியா? முன்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும், 50 வருடத்துக்கு முன்பு. இப்போ கோபம் என்பதே மறந்து கூட இருக்கின்ற நினைக்கின்றேன். இல்லை, எடுத்து ரசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். அந்த கோபத்தை அந்த மன அழுத்தத்தை போக்கிவிட்டு வாழ்வதற்கு கூட நான் ஒரு சுயநலம் என்று கருதுகின்றேன். என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக 50 வருடங்களுக்கு முன்பு சொக்கலிங்கம் அந்த மன அழுத்தத்தோடு கோபத்தோடு இருந்த அந்த சொக்கலிங்கம் மனதை மாற்றாமல் இருந்திருந்தால் வைத்துக்கொள்ளுங்கள், இந்த சொக்கலிங்கம் 20 வயதிற்கு முன்பே இறந்திருப்பேன். என் உயிரை காப்பாற்றிக்கொள்ள என் மனதை மாற்றிக்கொண்டேன். நான் அடைந்த பயனை அனைவரும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனம் என்பது மிக மிக சக்தியானது. அந்த மனதை நான் கூறியபடி அதை பார்க்க முடியாது, அந்த மனதை போய் தொட முடியாது. இதுவரை உலகத்தில் எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் முறை வந்துவிட்டது. மூளையை ஈஸி எடுக்க முடியும், இதயத்தை எல்லாம் உள்ளே பார்த்து இதயத்தை அக்குநூற எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இசிஜி, எக்கோ, கொரோனியா எல்லாமே எம்ஆர்ஐ எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி பிரெயினில் சிடி பண்ணலாம், எம்ஆர்ஐ பண்ணலாம், இஜி எடுக்கலாம், எல்லாம் எடுக்க முடியும். மூளையின் வேலைகளையும் மனித எண்ணங்களின் அலைகளை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நான் என்ன நினைக்கின்றேன் என்று இதுவரை கண்டுபிடிக்கின்ற சக்தி எந்த வகையிலும் கிடையாது. நான் நினைப்பது அடிக்கடி, இன்னும் ஒரு 10 வருடம் 12 வருடம் அந்த எண்ணெய் அலைகளை வைத்து நான் எண்ணுகின்ற எண்ணங்களையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் கட்டாயம் வளர்ந்துவிடும். ஆனால் அந்த நிலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செல்ஃபாக மனதில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா வாழக்க முடியாதுல்ல. பட் வர வாய்ப்பு உண்டு. அப்போயாவது மனிதன் திருந்தி ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அந்த எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணம் வாழ்வதற்கு கூட அது பயன்படுகின்ற ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட ஒரு காலம் வரலாம். அது வரும்போது நம்ம இருக்கிறோமோ இல்லையா எனக்கு தெரியாது. எவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியல. இன்றைய வரை இன்றைய நிமிடம் வரை நான் எண்ணுகின்ற எண்ணங்களை பற்றி கண்டுபிடிக்கின்ற சக்தி இதுவரையும் கிடையாது. நான் வச்சுங்க. சரி, முதல்ல ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் தெரியுமா? இந்த மனதினால் ஏற்படுகின்ற தனித்தன்மைகள் ஏயை பற்றி பேசினேன். அடுத்த வாரம் சியை பற்றி சொன்னேன். அதுக்கு அடுத்த வாரம் டியை பற்றி சொன்னேன். இந்த வாரம் நான் கண்டுபிடித்த ஒரு 15 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், டைப் இ என்ற பர்சனாலிட்டி. அது என்ன சொக்கலிங்க டைப் இ என்று மறுபடியும் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சி உலக மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சி ஆல்ரெடி இவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இந்த டைப் இ என்ற பர்சனாலிட்டி நான் கண்டுபிடித்தது WHO வேர்ல்டு ஆர்ட் ஃபெடரேஷன் உலகம் ஏற்றுக்கொண்டு எல்லா புஸ்தகத்திலையும் வந்துடுச்சு. என்னுடைய புஸ்தகமான இதயம் காக்க, மைண்ட் யுவர் ஹார்ட் எல்லாத்தையும் பதிவாகிவிட்டது. அது என்ன சொக்கலிங்க இ என்ற பர்சனாலிட்டி. இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தை காட்டி உங்களை விளக்குகின்றேன். நிறைய இடத்துல நான் படம் காட்டுவதற்கு ஏன் காரணம் என்றால், நான் சொல்லுவது நீங்கள் காதில் கேட்பதை விட நான் சொல்லுகின்ற கருத்துக்களை படங்களாக பார்க்கும் பொழுது, ஆடியோ விஷுவல் என்று இருக்கும் பொழுது உங்கள் மூளையில் நன்றாக பதிவாகி உங்களுக்கு பயனடைய வைப்பதற்காகத்தான் நிறைய இடத்துல நான் விஷுவல்ஸ் என்ற படங்களையும் காட்டுகின்றேன். லக்கிலி இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதில் பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், உடனே ஒரு நிமிடத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் காட்ட முடியும். மிஞ்சலாம் அப்படி முடியாது. மிஞ்சலாம் ஸ்லைடு போடணும், ஃபோட்டோகிராஃபிட்ட போகணும். ஒரு ஸ்லைட் பண்ணுறதுக்கு கூட 2 நாள் ஆகும். இப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளோ ஸ்லைட் என்ன நினைக்கிறது மொத்தம் உங்களுக்கு ஸ்லைடாக போட்டு காட்ட முடியும். அதுக்காக நிறைய இதை நான் ஆடியோ விஷுவலாக மாற்றிக்கொண்டேன். அதற்கு இந்த கலைஞர் நலந்தானா இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது.
உங்களை நீங்களாக அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு. இந்த டைப் பி என்ற பர்சனாலிட்டி பாருங்களேன், இந்த படத்தில் மறுபடியும் டைப் பி என் பேர் வச்சுன்னா எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி என்றது. இப்போ வேர்ல்டு ஆகிப்போச்சு, எலக்ட்ரானிக் வேர்ல்டு ஆகிப்போச்சு, அதுக்கு தான் என்று போட்டேன். இந்த டைப் பி என்ற பர்சனாலிட்டி எதனால் போட்டிருக்கேன்னா, எம்னு ஒரு ஒன்றும் இந்த 3 கம்பார்ட்மெண்ட் ஆகுது பாருங்களேன். ஏ என்ற கம்பார்ட்மெண்ட், சி என்ற கம்பார்ட்மெண்ட், டி என்ற கம்பார்ட்மெண்ட். ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டான். ஒன்றிலிருந்து ஒன்று எக்ஸ்சேஞ்சிங் தாவி வர பர்சனாலிட்டியை தான் என்ற பர்சனாலிட்டியாக வச்சேன். அந்த என்ற பர்சனாலிட்டி வந்து சுழற்சி முறையில் வரும். இப்போ சமயத்தில் இப்போ ஏவாக இருப்பேன், உடனே சியாக மாறுவேன், அடுத்து டியாக மாறுவேன். இது அனைத்துமே நீங்கள் என்ற பர்சனாலிட்டியை தவிர்க்க வேண்டும். இந்த ஸ்லைடில் பார்க்கும்போது டாக்டர் விசின்னு போட்டிருக்கேன்ல, அடிக்கடி ஒரு டாக் கொடுக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது ஏன் பண்ணேன், வி சொக்கலிங்க என்பது தான் விசின்னு போகிறேன். அப்போ தான் நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க. இது யார் சொன்னதுன்னு மறந்துடுவாங்கன்ட்டு ஒரு எதிர்வாக்கு கூட சொல்வது உண்டு. என்னை நீங்கள் மறந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லுகின்ற கருத்துக்களை மனதில் பதிய வைத்து நீங்கள் கடைப்பிடித்து அது அனைத்து மக்களுக்கும் நீங்கள் சேர ஒரு கருவியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த டைப் ஏ பர்சனாலிட்டி மாறி மாறி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்க. இப்போ ஏல இருந்திருப்பேன். உதாரணமாக இப்போ சொக்கலிங்க வந்து கோபமாக இருக்கிறேன், ஆங்ஷியஸாக இருக்கிறேன். அடுத்த நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் கோபப்படுறது தப்பாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஒரு முகமூடி அணிஞ்சிக்கிட்டு அது கம்யூனிகேட் பண்ணாத இருந்திருப்பேன். இந்த கோபமான சொக்கலிங்கம் கோபத்தை அடக்குவதற்காக முகமூடி போட்டுக்கொள்கிறேன், மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. அந்த முகமூடி போடும் பொழுது டி என்ற பர்சனாலிட்டிக்கு டிப்ரெஸ் ஆகிடுவேன், டிஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன், நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியல, டிஸாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவேன். அதுதான் ஏ என்பதிலிருந்து வெளியில் காட்டாத கம்ப்ரெஸ் ஆகி அந்த காட்டாத மனநிலையில்தான் என்ன ஆகிடுது, அவன் வந்து டிப்ரெஸ் ஆகிடுவான். இது மூன்றும் ஒரு நொடியிலோ ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளிலோ மாறி மாறி வந்துட்டுருக்கிறது எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி. இது அனைத்திற்கும் முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்த ஏ என்பதை தவிர்க்க வேண்டும், டி என்பதை தவிர்க்க வேண்டும், சி என்பதை தவிர்த்து விட்டு எதிர்மறை எண்ணங்களான எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி 4ம் நீங்கள் தவிர்த்து விட்டால், இந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நேர்மறை எண்ணங்களான பாசிட்டிவாக வந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. உங்களிடம் மகிழ்ச்சியை தவிர எதுவுமே இருக்க முடியாது. ஸோ எப்படி ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேட்டால், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களிடம் எடுத்து யோசித்து பார்த்து குறித்து வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னவாக இருந்தது என்று. எதிர்மறை எண்ணங்களாக இருந்தது ஏயிலோ டி என்றதிலோ சியிலோ என்று கண்டுபிடித்து ஒவ்வொன்றும் நீங்கள் அழித்து விட்டு விட்டால், அந்த எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி இது 3 அழித்தாவே ஏ என்ற பர்சனாலிட்டி அழித்து, டி என்ற பர்சனாலிட்டி அழித்து, சி என்ற பர்சனாலிட்டி அழித்து விட்டால் அங்கே எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி என்று மறைந்துவிடும். இந்த 4 எதிர்மறை தனித்தன்மைகளான ஏ என்ற ஆங்ஷியஸ், டி என்ற டிப்ரெஸ்ட், சி என்ற கன்சீல்ட் அண்ட் நாட் கம்யூனிகேட்டிவ் கம்ப்ரஸ்ட் பர்சனாலிட்டியை எடுத்துவிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சிங் என்ற சுழற்சி முறையில் வருகின்ற ஒன்றை விட்டு ஒன்றை தாவுகின்ற பர்சனாலிட்டியை தவிர்க்கின்ற அந்த நொடியில் இது இல்லாவிட்டால் உங்களிடம் இருப்பது உங்களை அறிந்த நிலையில் மகிழ்ச்சியை தவிர எதுவுமே இருக்காது என்பதை இந்த டைப் பி என்ற பர்சனாலிட்டி என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற அந்த தனித்தன்மை மனநிலை நேர்மறை எண்ணங்களுக்கு வருவதற்கு அதை தவிர்த்து விட்டால் போதும். இந்த நிலையில் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் இந்த நேயர்கள் அனைவரும் சொக்கலிங்கம் நண்பர்களாக குறைந்தது 100 வருடம் வாழ முடியும். அதற்கு அப்புறம் என்ன, சொக்கலிங்கத்தை ஒரு இதய நிபுணராக கூப்பிடுங்கள். உங்களுக்கு இதயத்திற்கு வைத்தியம் செய்கின்ற இதய நோய் மருத்துவராக
இதே நல மருத்துவராக வருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அதுவரை தயவுசெய்து சொக்கலிங்கத்தை உங்கள் நண்பர்களாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நம்மை நாம் எவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னும் ஒரு ஆண்டை இப்பொழுது நிறைவு செய்கிறோம். புத்தாண்டு இன்னும் நாளை மறுநாள் வர இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாளை மறுநாள் இரவு நாம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வரும் ஜனவரி 1ஆம் தேதி 2012 என்ற ஒரு புதிய ஆண்டில் நாம் கால்வழி அடித்து வைக்கப் போகிறோம். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்கூட்டியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டை நாம் திரும்பி பார்க்க வேண்டும், மதிப்பிட வேண்டும். சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் பற்றி சிந்திப்பதற்கான ஒரு தருணம்தான் புத்தாண்டினுடைய கடைசி நாட்கள் என்பவை, இறுதி நாட்கள் என்பவை. அதாவது ஒரு புதிய ஆண்டு வருவதற்கு முந்தைய ஆண்டு என்பது அந்த ஆண்டினுடைய கடைசி நாட்கள் தான் அத்தகைய ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இந்த ஆண்டு முழுக்க கடந்து வந்த பாதைகளை நாம் சற்றே திரும்பி பார்ப்பதன் மூலமாக நமக்கு நாம் சில புதிய வெளிச்சங்களை பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி பார்க்கிற போது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஏமாற்றங்கள், வலிகள், வருத்தங்கள், வெற்றிகள், தோல்விகள், புதிய வாய்ப்புகள், புதிய புரிதல்கள், புதிய உறவுகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்கள் சில தோல்விகளை சந்தித்திருக்கலாம், சில வெற்றிகளை பெற்றிருக்கலாம். இரண்டுமே இல்லாத ஒரு சமநிலையில் 2016 போல் தான் 2017 கழிந்தது என்று நினைப்பவராக இருக்கலாம். புத்தாண்டுகள் பிறப்பதன் மூலமாக வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடப்பதில்லை என்று நம்புகிறவராக இருக்கலாம். அல்லது புத்தாண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு புத்தாண்டும் பிறக்கிற போது கடந்து வந்த பாதையிலிருந்து நாம் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான சிந்தனைகளை அல்லது அதற்கான சில சங்கல்பங்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக கூட நாம் பல சமயங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த ஆண்டு, இந்த 2017ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருந்தது என்கிற போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதில் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உண்மை என்பது நமக்கு உண்மையாக இருந்தோம் என்பது தான். அது பல சமயங்கள் நம்முடைய உணர்வுகளுக்கு உண்மையாக, நம்முடைய நியாயங்களுக்காக போராடுகிறவர்களாக, அல்லது நம்முடைய கடமைகளின் மீது நாம் அக்கறை கொண்டவர்களாக, மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பல சமயங்களில் நாம் நமக்கான உரிமைகளை கோருகிற போது நாம் மற்றவர்களுக்கான உரிமைகளை மறுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி அல்லாமல் ஒரு சமத்துவமான, ஒரு ஜனநாயகபூர்வமான வாழ்க்கை முறையை, வாழ்க்கை நெறியை நாம் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இன்னொன்று, வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் வாழ்க்கைகளை நாம் நிர்ணயிக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு நீரோட்டம் போன்றது. அதற்கு புத்தாண்டு என்ற எல்லைக்கோடுகள் கிடையாது, பழைய ஆண்டு புதிய ஆண்டு என்ற எல்லைக்கோடு கிடையாது. ஒரு நதி என்பது ஒரு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி போன்றது தான் வாழ்க்கை. அப்படி பார்க்கிற போது நமக்கு ஏமாற்றங்கள் என்பது, அல்லது வருத்தங்கள் என்பது, அல்லது வெற்றி தோல்விகள் என்பது அது உண்மையிலேயே நம்முடைய கற்பிதங்கள் தான் பல சமயங்கள் என்பது நமக்கு தோன்றும். வாழ்க்கை நம்ம எங்கோ அதனுடைய வழியில் இழுத்துச் செல்கிறது என்பதை பார்க்கிறோம். சில சமயம் நாம் எதிர்நீச்சல் போடுகிறோம், சில சமயம் வாழ்க்கையினுடைய அதனுடைய போக்கிலேயே செல்கிறோம். உண்மையில் நம் அனைவருக்கும் கசப்பும் இனிப்புமாக பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். நாம் கசப்புகளை விட்டுவிடலாம் என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விட்டுவிடலாம். இனிப்புகளை நாம் நினைத்து கொள்ளலாம், அல்லது புதிய இனிமைகளை கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் சமூக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற, அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலில் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு எதிராக நாம் அந்த கசப்புகளை மறந்துவிட முடியாது. நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறந்துவிட முடியாது. இந்த தேசம் என்பது இந்த 2017 கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இருண்ட காலத்தை கடந்து சென்றது, அல்லது கடந்து செல்ல முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்த்தோம். 2016 பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்குதல் என்பது மக்களின் மீது தொடுக்கப்பட்டது என்று சொன்னால், 2017 நாம் இப்பொழுது இந்த சந்திக்கிற இந்த ஆண்டில் 2016 கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டி வரியினுடைய விளைவுகள் என்பது
இன்றைக்கு மக்களை பெருமளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரிய துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக பெரும்பாலான தொழில்கள் இந்தியாவில் பெரும் அழிவை சந்தித்தன என்பதையும் கூட நாம் பார்த்தோம். இந்த பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, இந்த இரண்டுமே நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படைகளை, அதனுடைய அடிப்படை வேர்களையே தகர்த்து விட்டன என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கிற போது 2016 2017 அடுக்கடுக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த பொருளாதார தாக்குதல் மூலமாக இந்திய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை கட்டுமானமே பெருமளவிற்கு சரிந்து போய்விட்டது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் மதவாத பேச்சுக்களும் அது சார்ந்த ஒரு வெறுப்பும் கசப்பும் இன்றைக்கு அரசியல் ரீதியாக இந்தியா முழுக்க பரவிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையில் 2017 நாம் இருண்ட காலம் என்றே குறிப்பிட வேண்டிய ஒரு அவலத்திற்கு நம்மை தள்ளுகிறது. தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தமிழகம் நீண்ட காலமாக மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமைகளுக்காக போராடிய ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட சூழலில் நீட் தேர்வுக்கு எதிராக நாம் நடத்திய அந்த போராட்டம் என்பது பல்வேறு விதங்களில் தோற்கடிக்கப்பட்டது. வனிதா என்கிற ஒரு மாணவி இறந்தே போனார். இந்த நீட் தேர்வை நாம் அனுமதித்ததன் மூலமாக தமிழகம் தன்னுடைய கல்விசார் உரிமையின் மிகப்பெரிய ஒரு இழப்பை, சமூக நீதியில் ஒரு மிகப்பெரிய இழப்பை இன்று சந்தித்திருக்கிறது. இதற்கு தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசு துணை நின்றது என்பதுதான் அவலத்திலும் அவலம். அது மட்டுமல்ல, அது பேருக்கு ஒரு பொம்மை ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டு, அது கவர்னருடைய ஒரு ஆட்சியாக, மத்திய அரசினுடைய ஒரு ஆட்சியாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் சார்ந்த கொள்கைகளோ திட்டங்களோ இல்லாமல் அரசு என்ற ஒன்றையே இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு உள்கட்சி சண்டையிலும் பூசலிலும் ஒரு பெரும்பான்மையற்ற அரசு இங்கு நீடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த 2017 துயரங்கள், அதாவது அரசியல் ரீதியான, சமூக ரீதியான துயரங்கள் கடந்து 2018 நாம் ஒரு புதிய ஒரு காலத்தை நாம் துவங்க வேண்டும். அது மாநில உரிமைகள் மீட்கப்படுகிற காலமாக, மக்கள் உரிமைகள் மீட்கப்படுகிற ஒரு காலமாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த துண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் எஸ் சந்திரசேகர். ஒரு மனநல மருத்துவரா மனம் அப்படிங்கிறது என்ன, இன்னைக்கு நாம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நம்மளுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது, இது சரி செய்யணும் அப்படின் போது ஒரு மருத்துவரோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு மனநல மருத்துவரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் டாக்டர். மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம், இது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையா இருக்கு. நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள், பாதிப்புகள் எதுவா இருந்தாலும் நம்ம புத்தி சொல்றபடி நடக்கிறது இல்லை, மனசு சொல்றபடி எமோஷ்னலா சில விஷயங்கள் பண்றோம், அதனால பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலே மைண்ட் அண்ட் ஹார்ட் இது ரெண்டும் வந்து எவ்வளோ தூரம் செப்பரேட்டட் அப்படின்னு தெரியல. பட் இது ஒன்னொன்னுத்துக்கும் ஃபங்க்ஷனலி டிஃப்ரென்ஸ் இருக்கானோ தெரியல. ஆனால் நிறைய சம்பவங்கள் நம்ம நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நம்ம சாதாரணமாக ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிற சில பழக்க வழக்கங்கள் ஒரு நாளடைவில் நம்மளுக்கு அது பிஹேவியராக மாறுது. அதில் ஒரு குறைபாடுகள் அப்படின்னு வரும்போது அதை நம்ம தனிமைப்படுத்துகிறோம். ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, மனநோயாளிகள் இப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது அதை ஒரு மேட்னஸ் அப்படின்ற கேட்டகரியில் சொல்கிறோம். பட் இயல்பான வாழ்க்கையிலேயே நம்மளோட நிறைய பழக்க வழக்கங்களில் இருக்கிற மாற்றங்கள் கூட ஒரு பாதிப்புகளுக்கு உண்டான விஷயம், அதை நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படின்னு தெரியாமலே நம்ம வந்து ஹியூமன் லைஃப் இன்னைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, எது ஒரு டிசீஸ், எது ஒரு நார்மல் லைஃப், பிஹேவியரல் பேட்டர்ன் சேஞ்சஸ்னால் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் வரும், இப்படி நிறைய பேச வேண்டியிருக்கு. ஜென்ரலாக நம்மளோட மனம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்ன, இது எப்படி செயல்பட்டு இருக்கு, இது இயல்பாக தான் இருக்குங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மனம் என்பது ஒரு கான்செப்ட் தான். மனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இருதயம்தான் காரணம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் இருதயமும் மனமும் கோஆர்டினேட் பண்ணி தான் செயல்படுது. பரந்த இருதயம் சொல்கிறாங்க, விசாலமான இருதயங்கிறாங்க.
இருசை அமைதியான. அதனால மனசு மேக்சிமம் செயல்படுறது இருதயம் மாதிரிங்கிறதுனால நம்ம மனசை இருதயத்தை இங்கே நெஞ்சத்தோடு தான் சொல்கிறோம். மனசார சொல்லலாம் நெஞ்சத்தோடுறோம். இங்கே தான் இருதயம் இருக்குது. நார்மலாக சோஃபார் கரெக்ட். ஆனால் மனம்ங்கிற கான்செப்ட் எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. மனம்ங்கிறது நம்ம மூளையோட ஒரு பகுதி. மனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் மூளையோட வேலைகளில் ஒன்று மனம். நம்ம இப்போ நம்ம வச்சுருக்கிற மனசக்தி கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்ன கான்செப்ட்னா மனம் ஒரு குரங்கு, அது ஓகே. ஆனால் நம்ம மனசு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அங்கே தான் டிஃபிகல்ட்டி வருது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம மனசு கண்ட்ரோல். நம்ம உடம்புல கூட ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. தானியங்கி நரம்பு மண்டலம்னு அதுக்கு பேர். மனுஷனை உடம்பையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ண பெரும்பாலும் அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் தான். தானியங்கி மண்டலத்தை ஆட்டு வைக்கிறது ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அப்புறம் நிறையா நியூரோ கெமிக்கல்ஸ். சரியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பாலிட்டிஷியன் வர்றார். வெரி நைஸ் பாலிட்டிஷியன், எம்பியாக இருந்தவர். ஆனால் ரொம்ப அமைதியாக வர்றவர். மதுரையில் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டார். மக வீட்டில் இருக்கார். கிளம்புற நேரத்துக்கு பொண்ணு சொல்லுது, அப்பா இட்லிக்கு சட்னி வைக்க மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, நான் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் தான் போகிறேன், விருதுநகருக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிற்கும், நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். அன்றைக்கி என்னாச்சு, விருதுநகருக்கு முன்னாடி ஒரு இடத்துல மில் ஸ்ட்ரைக், பஸ் எல்லாம் நிறுத்தி போட்டாங்க. பஸ்ஸு நிற்குது, 11 ஆச்சு, 12 ஆச்சு, நகர்ற மாதிரி இல்லை. இப்போ இன்சுலின் போட்டிருக்காரு. இவருக்கு பிளட் குளுக்கோஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? ஒரு வகையாக சமாதானம் அடைஞ்சு ரோடை விட்டுறாங்க. பஸ் வேகமாக போகுது. கண்டக்டர் சொல்கிறாரு, லேட் ஆகிடுச்சுது, நேராக திருநெல்வேலிக்கு போய் நிற்கும்னு சொல்கிறாரு. இவருக்கு அதை பற்றி அப்ஜெக்ஷன் இல்லை. இவர் ஊர் தச்சநல்லூர், திருநெல்வேலி கொஞ்சம் முன்னாடி. ரிக்வெஸ்ட் சொன்னால் நிறுத்துகிற இடம் தான் அது. அதோட ஒரு எம்பியாக இருந்தவர் வேறு. அவன்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு விஐபி முன் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு, தச்சநல்லூரில் நிறுத்து பாடுறாரு. சில டிரைவர் கொஞ்சம் ஒரு மாதிரி முன்னப்பின இருப்பாங்க. வண்டி லேட் ஆகிடுச்சு, நான் போய் ட்ரிப் எடுக்கணும், நான் திருநெல்வேலியில் தான் நிறுத்திவிட்டேன். அதேமாரி அடுத்த காரியம் செய்கிறார். அங்கே ஒரு ரோடுக்கு பம்பர் இருக்கும் தச்சநல்லூரில். அந்த இடத்துல இறக்கி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறார். பண்ணிட்டார். ஆக்சுவலாக கீழே விழுந்துட்டார். அதாவது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற காரியமாக அதுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டார். நார்மலாக அவர் செய்ய மாட்டார். அது அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பஸ்ஸில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆளாக கண்டக்டர் திட்டினான், போய் கீழே குதிச்சிட்டான், கொஞ்சம் கோளாறான ஆளாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. கீழே விழுந்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஆஸ்பத்திரி வாசலில் இறக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு குளுக்கோஸ் குறைக்கிறார், காஃபி கேட்குறார், டீ கேட்குறாரு, கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ தற்செயலாக நான் போகிறேன், இந்த கேஷுவாலிட்டி மிடில் கிளாஸில் கூப்பிட்டேன். நியூரோ சர்ஜன்ட்டு நான் பேசிக்கிறேன், இப்போ ஒரு தேவை குளுக்கோஸ் தான். அவன் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணி பார்த்தான். இருந்தாலும் இட் வாஸ் அன் எமர்ஜென்சி. ஐ அத்தாரிட்டேட்டிவ்லி டோல்ட் பிரிங் தட் இன்ஜெக்ஷன். 100 ml குளுக்கோஸ் போட்டோம். சாதுவாகிட்டார். சாதுனா சாது, அப்படி சாது. என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாரு. எல்லாரும் இவர்கிட்ட எங்கே அடி வாங்க போகிறோமோன்னு பயந்தாங்க, இங்கே ஓடி ஒளிஞ்சிருக்கவங்களாம் வந்துட்டாங்க.
இப்போ இவர் மனசு கெட்டு போனது அதில் அவுட் ஆஃப் டர்ன் ஆனது எதனால சொல்லுங்க? வெறும் குளுக்கோஸ் தானே கொடுத்தோம். செடேட் பண்ணோமா, கவுன்சிலிங் பண்ணோமா? ஒன்றுமே இல்லையா? எப்படி அவர் அவுட் ஆஃப் டர்ன் ஆச்சார்? வெறும் குளுக்கோஸ், ஒரு 100 mg குளுக்கோஸில் செடேஷன் இல்லை, மருந்து இல்லை, கவுன்சிலிங் கிடையாது. புரியுதா? இப்போ மனசை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேறு ஒரு குளுக்கோஸ் வந்து இதே மாதிரி ஹார்மோன்ஸ். ஒரு ஓல்டு லேடி வந்தது என்கிட்ட, கூட்டிகிட்டு வந்தாங்க. பக்கத்தில் ஹஸ்பண்டு, படித்த பொண்ணு, படித்த அம்மா. அந்த அம்மா வந்து காலேஜ் லெக்சர், அவங்க ஹஸ்பண்டு காலேஜ் பிரின்ஸிபல். அது சொல்லுது என்கிட்ட, இந்த பார்த்தீங்களா இந்த சொட்டை தலை என்ன மூஞ்சி முகர கட்டையும் எங்கள் அப்பா தெரியாதனமா அவனுக்கு கட்டி கொடுத்துட்டார் சார். ஒன்றுக்கு உதவாத பையன் சார். அவர் கையை கட்டிக்கிட்டு பரிதாமல் உட்காந்துருக்கார். எனக்கு இவன் வேண்டாம் சார், எனக்கு 60 வயசாச்சு, இவருக்கு 65 வயசாச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் ஹிம். என் பிள்ளைங்களாம் ஃப்ரான்ஸில் இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி எனக்கு டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. ஏம்மா போன வாரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆயிடுச்சு? நோ 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 நோ, கவுன்சிலிங்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம், அதுக்காக நான் வரல. ஐ வாண்ட் யூ டு கிராண்ட் மை பெர்மிஷன். டெல் மை சன்ஸ், டெல் மை டாட்டர், இது முடியாத காரியம், நிறுத்தி வச்சுருங்க. அதுக்காக தான் கவுன்சிலிங் ஃபார் மை சில்ட்ரன் ஒன்லி, எனக்காக வரல. நான் அவரை பார்த்தா, சார் பேசுகிற என்னுடைய ரோசலின் இல்லை சார், என் ரோசலின் இப்படி பேச மாட்டாங்க சார், ஏதோ பேய் தான் சார் உள்ள புரிந்துருக்குது, நீங்கள் படித்தவங்க பாருங்க. இவர் கோவம் இந்த அம்மாவுக்கு, காலை தூக்கிட்டு மிதிக்க போய் பேயின்ற நீ அப்படின்ட்டு பேசி பார்த்ததெல்லாம் அதே தான், குளுக்கோஸே தான். ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, டெய்லி இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. என்ன அவங்களோட குளுக்கோஸ் ஐவி போட்ட உடனே சரியாயிடுச்சு. ஒரு மனசு ஒரு குளுக்கோஸ் லெவல்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டதுன்னு பாருங்கள். ஃபுட் அப்படிங்கிறது எவ்வளோ அவசியன்றது இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது. அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம காம்ப்ளிகேட்டடாக நிறைய திங்க் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த ப்ராப்பராக அந்த புரிதல் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போ மனம் அப்படின்னு நம்ம பேசும்போது 2 உதாரணங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சிம்பிளாக ஒரு குளுக்கோஸ் எப்படி ஒரு மனுஷனோட டெம்பர்மெண்ட், அவரோட பிஹேவியரை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நம்மளுடைய நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு எமோஷ்னலி ஒரு அக்ரெசிவ்னஸ் அதிகமாகிறத பார்க்குறோம். நார்மலாக இருக்கிறவங்களே வந்து ஒரு சர்டன் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம அப்பாவுக்கு பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறது, இது ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கோம், அது இயல்பு தானே, இதில் என்ன ஒரு கோளாறு குறைபாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நேச்சருக்கும் குறைபாடுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நான் ஒரு பகுதி சொன்னேன், ஒரு பகுதி சொல்லிட்டேன். இன்னொரு பகுதி என்னென்னா, அதுக்கு நான் உதாரணம் தான் சொல்ல முடியும். ஒரு டாக்டர் எனக்கு சீனியர், என்கிட்ட அன்பாக இருப்பார். நான் சேலத்தில் ஒர்க் பண்ணுறேன். மதுரைக்கு போனால் சந்திரன் அங்கே வரப்போதே சத்தம் போடுவார். ஒரு தடவை போகிறேன், இப்படி பார்த்துக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டார். அவருடைய நேச்சரே கிடையாது அது. நான் அவருடைய ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்டு கூப்பிட்டு, என்னப்பா அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். டாக்டர்கிட்ட போனோம். கொஞ்சம் பிபி கூட இருக்குது, இப்படியே போனேன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், நீ மருந்து சாப்பிடு, வேலையெல்லாம் குறைன்னு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆளே மாறிட்டார், பேச மாட்டேங்கிறாரு, மேக்கப் போடணுங்கிறாரு, யாரு கூட சாமியார் ஆகிட்டார். முக்கியமான வேலையெல்லாம் அவர் தான் செய்வார், இப்போ எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணுறாரு. கேட்டால் எனக்கு போதும்ன்றாரு. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஒன்று யாக்கோப் வந்து திருந்திட்டார், முன்ன ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தார் கொஞ்சம் பேர். சில பேர்
அவர் வயசுக்கு ஏற்ற பிஹேவியர். யாருமே அப்நார்மல் நினைக்கல. ஆனால் அஸ் அ ஃப்ரெண்ட் ஐ நோ யாக்கோப் இஸ் டிஃப்ரெண்ட். யாக்கோப் அவர் நிஜனே இல்லை, அதான் மாதிரி. ஓகே. நான் பார்த்தேன் அந்த மருந்து கொண்டு பார்ப்போம். பார்த்தா அந்த மருந்து நல்லதாவது. அந்த மருந்துக்கு ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏறக்குறைய சாமியாராக்கிடுறது. இந்த மருந்தை மட்டும் நிறுத்திட்டு வேறு மருந்து கொடுக்க சொல்லு. ஒரே ஒரு வாரம்தான். நான் ஊருக்கு திருப்பி வரப்போது போகிறேன். சந்திரான்ட்டார். ஒரு பிபி கண்ட்ரோல் பண்ண கொடுத்த மருந்து ஏறக்குறைய அவரை சாமியாராக்கிடுச்சு. நான் யோகாவை கிண்டல் பண்ணுறேனோ யோகாவை குறைக்கிறோன்னு நினைக்காதுங்க. ஏறக்குறைய இதே எஃபெக்ட் தான் யோகாவுக்கும். அது கொஞ்சம் யோகாவை பற்றி அப்புறம் வருவோம். இந்த டேப்லெட்ஸ் பற்றி பேசும்போது உங்கள்கிட்ட முன்னாடி பேசும்போதே சொல்லியிருக்கீங்க, இந்த ஹார்மோன்ஸ்னால அதோட இம்பேலன்ஸ்னால நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு தருணங்களில் நம்ம பெரிய அளவில் ஒரு டயக்னோசிஸோ மருத்துவத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்னாலே நம்ம இதை கரெக்ட் பண்ணலாம். ஆனால் என்னங்கிறத வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு டாக்டர் அதை சரியான முறையில் புரிஞ்சு அணுகும்போது ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும்னு சொன்னீங்க. இந்த ஹார்மோன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பாசிபிள்? இங்கே இது கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, என் வாழ்க்கையில் பெண்கள் முக்கியமாக இருந்திருக்காங்க. இந்த சொசைட்டி பெண்களுக்கு அதுக்கு ஈக்குவலான நன்றியை தெரிவித்ததே கிடையாது. அதாவது பெண்கள் வந்து சும்மா சொல்லலைன்னா தெய்வத்தை போலங்க, அம்மாவுக்கு மேலே என்னங்க தெய்வம், அது பற்றி தனி டாப்பிக்கை பேசலாம். பாசத்தை அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுத்துருக்கோமா? இல்லை. சிடு சிடு நெருப்பா கேரக்டரை பற்றி அசாசினேட் பண்ணுறது. ஆனால் இதில் ஆம்பளையோட பெண்களுக்கு தான் இந்த ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் அதிகம். குழந்தையிலேருந்து நல்ல யோசனைனா, நான் படித்த படிப்பில் குழந்தை உண்டாகிற போது XY ஜம் வந்தாலும் until the androgen start action, it is a female child. Androgen insensitive syndrome ஒன்று இருக்குது. androgen ஸ்டார்ட் பண்ணாது. ஆனால் XY பியூராக பொண்ணு மாதிரி வளரும். ஏஜுக்கு வராது. பார்த்தா யூட்ரஸ் இருக்காது. ஆனால் அழகாக பெண், நல்லா சமைக்கும், நல்லா பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், எல்லாரும். கர்ப்பப்பையும் ஒவ்வொரையும் இருக்காது. பெண்ணாக தான் வளர்ந்துருச்சுது. அது காரணம் ஆண்ட்ரஜன் இன்மை, பெண்மை தலை தூக்கிடுச்சு. ஸோ ஆண்ட்ரஜன் குறையிறப்பெல்லாம் பெண்மை தலை தூக்கும். ஆண்ட்ரஜன் அதிகமாகிடுச்சுன்னா பெண்ணுக்கே கூட பெண்மை கொஞ்சம் குறை. நம்ம சொசைட்டி வந்து ஆம்பளை பையன் கொஞ்சம் பெண்மை காமிச்சான்னா பொட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணும். பொண்ணு ரொம்ப தைரியசாலிருந்தா டாம் பாயின்னு சொல்லி அவளை கொஞ்சம் பாராட்டாத செய்வாங்க. டில் ஷி கெட்ஸ் இன்டு ட்ரபிள். அப்போ இவ்வளோ யார் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது, ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எப்போ இருந்துன்னா இந்த அம்மாவுக்கு மெனோபாஸ் வந்ததுலேருந்து. ஏன்னா என்னால் இவரை சகிக்க முடியல டாக்டர்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மிஸ் வச்சுருக்குது. அந்த அம்மா யங் ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. இப்போ வத்தி போய் இருக்காங்க. ஆப்வியஸாக தெரியுது இந்த அம்மாவோட ஈஸ்ட்ரஜன் நின்று போச்சு, மெனோபாஸ். அவங்க உடம்புல இருக்க ஆண்ட்ரஜன் தான் பேசுது. இப்போது விமலா அம்மா பேசலை, உள்ளே இருக்க ஆண்ட்ரஜன் பேசுது. என்ன கவுன்சிலிங்னு கூட்டி வந்திருக்காங்க. என்ன ஒன்றுமே இல்லை, ரானிட்டிடின்கிற ஒரு மாத்திரை கொடுத்து, நோ கவுன்சிலிங், நோ செடேஷன். இந்த ரானிட்டிடின் என்ன பண்ணுதா, ஆண்மைக்குரிய ஹார்மோனை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ப்ரொடக்ஷனை நிறுத்தாது, நியூட்ரலைஸ் பண்ணிடுது.
ரொம்ப குயிக்காக நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஒரு வாரம்தான். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, சார் என்ன சார் மந்திரம் போட்டிங்களா, இவ்வளோ சாதுவாயிட்டாளே சார், எதிர்த்து பேசுறதில்ல, என்ன பழைய விமலமாக ஆயிட்டாங்க. ஹார்மோன் வந்து ஒரு அம்மாவை எவ்வளோ தூரத்துக்கு மாற்றிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதே 3 வகையில் ஹார்மோன் ஆக்ட் பண்ணுது. ஒன்று பியூபர்ட்டி சமயத்தில் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வருது ஃபாரின் கண்ட்ரீஸில் தான். இந்தியாவில் அப்படி கிடையாது. காரணம் நம்ம பொண்ணுங்க கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. நம்ம ஊரில் மதுரையிலலாம் சடங்குன்னு ஒன்று வைப்பாங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு நடக்குதுன்ட்டு. செக்ஸ் எஜுகேஷன் தனியாக வைக்கணும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு, இதுங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹார்மோன் படி இவங்க வர்றாங்க. ஆனால் இந்த மாதம் இந்த பீரியட்ஸ் வர டயத்தில் 2 சேஞ்சு. ஒன்று பீரியட்ஸ்க்கு முன்னாடி, பீரியட்ஸ் வர்றப்போ. பீரியட்ஸ் வர்றப்போ வலினால் தடுமாறுறாங்க, கஷ்டம். அது வந்து அதுக்கும் மருந்து இருக்குது. அது காரணம் என்னென்னா, உறுதியான ஒரு யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளட் அதில் தங்க முடியாது. ட்ராப் பை ட்ராப்பாக 3 டேஸில் நின்றுட்டோம். அது ஆண்ட்ரோஜன் இருந்தால் தான் உறுதியாக இருக்கும். ஆண்ட்ரோஜன் எதில் இருக்குன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்டில் பருவம் வந்த பெண்ணுக்கு உளுந்தங்களி கொடுப்பாங்க. உளுந்தங்களியும் நல்லெண்ணெயும் கொடுப்பாங்க. அதில் அந்த ஆண்ட்ரோஜன் உறுதியாக வச்சுருக்கோம். 3 நாளைக்கு மேலே பீரியட்ஸ் வராது. ஆண்ட்ரோஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பொண்ணுக்குன்னா, ரொம்ப லாக்ஸாக இருக்கும். நீங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணால் லாக்ஸ் யூட்ரஸ்ன்னு வரும். மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி, ரிலாக்ஸாக இருந்தால் என்ன ஆகும், ஒரு 100 ml பிளட்டு சேர்ந்த பிறகு தான் அது வெளியில் வரும். கேட்டால் கட்டியாக ரத்தம் போதுமாங்க. 100 ml தன்னால் அப்போ அது ஒரு அமுக்கிட்டு வரும். அப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஹார்மோன் தான், ஆண்ட்ரோஜன் லாக். அதான் நம்ம ஊரில் உளுந்தங்களி கருப்பு தோல் இருக்குல்ல, அந்த கருப்பு தோல் தான் ஆண்ட்ரோஜன். உளுந்தங்களி கரெக்டாக 2 நாள் முன்னாடியே கொடுத்துட்டோம்னா இந்த பெயின் நின்றுப்போம். இந்த பீரியட்ஸ் வந்த பீரியட்ஸுக்கு முன்னால் வர்றது ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன் லாக் ஆகிற போது ஆண்ட்ரோஜன் டாமினேட் பண்ணுது. அப்போ கடுன்னு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கிரிமினல் ஆக்ட்ஸ் அண்ட் அக்ரெசிவ் ஆக்ட்ஸ் டன் பை லேடிஸ் ஆர் டியூரிங் ப்ரீமென்ஸ்ட்ரல் ஸ்டேஜ். அப்படி லேடிஸ்க்கு என்ன செய்யணும்னா ரானிட்டிடின் தான். பீரியட்ஸ் ஒரு வாரம் முடிய ரானிட்டின்னு சொன்னால் அந்த எரிச்சல் கிடையாது, கோபம் கிடையாது, சாதுவாயிடுவாங்க. தினமும் நான் மேஜிக் சொன்ன மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை நம்ப, என்னடா ரானிட்டிடின் இவ்வளோ பெரிய ஆக்ஷனா, ரானிட்டிடின் என்னன்னு கேட்டால் எந்த டாக்டர் கேட்டால் அல்சருக்குரிய மருந்து சொல்லுவாங்க. கொடுத்து பார்த்தாங்கன்னா மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக டாக்டர், ஒரு மன நல மருத்துவர் அப்படிங்கிற முறையில் மனம் சார்ந்த பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனசு எப்படி செயல்படுது, அதில் மாற்றம் அப்படின்னு வரும்போது எங்கே நம்ம பாதிப்பாக பார்க்குறோம் அப்படின்னும் போது அழகாக 2-3 எக்ஸாம்பிள்ஸோடு சொன்னீங்க. இதில் எந்த சேஞ்ச் வந்துச்சுன்னா இது பாதிப்புன்னு சொல்கிறோமா எப்படின்னு. பட் அதே நேரத்தில் ஒரு மருத்துவராக, ஒரு நல்ல மருத்துவர் ஒருத்தருடைய அவங்களோட பிஹேவியரை வச்சு அவங்களுக்கு உண்மையில கோளாறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக நம்ம உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது மனம் சார்ந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ண முடியுது, சரியான முறையில் டயக்னைஸ் பண்ணால். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஆய்வுகள் மூலமாக நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க, பழக்கத்தில் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படைக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நாம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னும் சில நாள்களில் 2018ஆம் ஆண்டு
பிறக்க இருக்கிறது. இதனை புத்தாண்டு என்று சொல்லலாமா என்னும் கேள்விக்கு இதே பகுதியில் நாம் 2-3 முறை பல செய்திகளை பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு இனத்துக்கும் என்று ஒரு புத்தாண்டு உண்டு, உலகம் முழுவதும் உண்டு. ஆனாலும் பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா இன மக்களும் எல்லா நாட்டு மக்களும் ஒரு மாதத்தை ஒரு தேதியை புதிய ஆண்டு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சரியாகவோ தவறாகவோ. ஆனால் நடைமுறையில் அதுதான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தமிழர்களின் புத்தாண்டு இனத்தின் அடிப்படையில் தை முதல் நாள் தான். ஆனால் மதத்தின் அடிப்படையில் சித்திரை 1ஆம் தேதியை புத்தாண்டு என்று சொல்லுகிறவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஜனவரி 1 என்பதுதான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு புதிய ஆண்டின் தொடக்கமாக இருக்கிறது. ஒரு புதிய ஆண்டு என்பது பூமி சுழல்வதை பொறுத்து, பூமியில் நாம் எந்த பகுதியில் வாழ்கிறோம் என்பதை பொறுத்து அந்த ஆண்டு தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனாலும் கூட ஒரு நடைமுறை வசதிக்காக ஒரு தேதியை ஏற்றுக்கொள்வது என்பது இயல்பாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. எப்படி இயல்பாக ஆகியிருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால், இதுதான் தமிழ் புத்தாண்டு, இது தெலுங்கு புத்தாண்டு, இது ஹிஜ்ரி புத்தாண்டு, இது சீன புத்தாண்டு என்றெல்லாம் ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒவ்வொரு நாட்டினரும் ஒரு தேதியை புத்தாண்டு என்று சொன்னாலும், உங்களினுடைய பிறந்த நாள் என்ன என்று கேட்டால் எல்லோரும் மிகச் சரியாக இந்த ஆங்கில ஆண்டைத்தான் சொல்கிறார்கள். அதுதான் உலக அளவில் பொதுவான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. எனவே இதனை புத்தாண்டு என்று ஏற்றுக்கொள்வது நமக்கு அது ஏற்புடையதோ இல்லையோ அதுதான் நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்த புதிய ஆண்டில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எல்லோருக்கும் வருகிறது. இது புத்தாண்டு என்பதே ஒரு கற்பிதம்தான். எல்லாம் இன்னொரு நாள் என்பதிலே ஒரு மாற்று இல்லை. ஆனாலும் ஒரு கணக்குக்காக அதை நாம் தீர்மானிக்கிறோம். அப்படி தீர்மானிக்கிற போது இன்றைக்கு உலகம் அமைதி இழந்து கிடக்கிறது. உலகம் போர் பூசல்களால் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு எல்லா நாடுகளும் இருக்கின்றன. இந்த நேரத்தில் உலக அமைதி என்பதும், உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை மதங்களுக்கு இடையிலேயும் ஒரு நல் இணக்கம் வேண்டும் என்பதும் இன்றைக்கு பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இதனை பல ஆண்டுகளுக்கு முன்பே, ஏறத்தாழ 30-31 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை சிந்தித்து எனது வாழ்க்கை விளக்கம் என்னும் நூலிலும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர் 1986ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதியை உலக சமய பொது நெறி கொண்ட ஒரு இணக்கத்தை கொண்ட ஒரு சமயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்களை பொறுத்தளவு ஆன்மீகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட ஒருவராக இருந்தாலும் கூட பல இடங்களில் சமூக சீர்திருத்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். உருவ வழிபாடு கூடாது என்று சொல்லியிருக்கிறார். பகுத்தறிவாளர்களுக்கு நெருக்கமான பல செய்திகளையும் கூட அடிகளார் கூறியிருக்கிறார். இன்னொன்றையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இது தந்தை பெரியார் அவர்கள் பண்படுத்தி விட்டு போன பூமி என்பதால் என்னால் விதை தூவுவதற்கு எளிதாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அவர்தான் 85ஆம் ஆண்டு இறுதியில் இந்த உலகம் அமைதியில் திகழ வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. எங்கே பார்த்தாலும் மோதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அமைதிக்கான, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பின்பற்றுவதற்கான ஒரு மதம் வேண்டும் என்று நான் கருதினேன் என்று குறிப்பிடுகிறார். ஆன்மீகத்துறையில் மதம் சார்ந்த இடத்தில் அவர் இருந்தாலும் கூட மதத்தை பற்றிய தன் கருத்தை எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற அந்த நூலில் ஐயா அவர்கள் இப்படி எழுதுகிறார். இன்றைக்கு மதத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அறிவியல் அறிவு பெருக பெருக இந்த மதம் புராண கதைகளிலெல்லாம் மக்கள் ஈடுபாடு குறைகிறது. ஆனால் அதே நேரத்தில் மத வெறி கொண்டவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதி ஒருவரை ஒருவர் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மீட்சி வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. அது பற்றிய சிந்தனையாகவே நான் இருந்தேன். அது எனக்கு ஒரு கவலையாகவே இருந்தது. பிறகுதான் நான் இப்படி கருதினேன், எல்லோருக்கும் பொதுவான, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு சமயம் வேண்டும். அது அறநெறி சார்ந்ததாக இருக்க வேண்டும். உலகத்தில் அமைதியை பரப்புவதாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை அவர் வெளியிட்டார்கள். இதை 1/1/86 என்பது நாம் வரலாற்றில் கொண்டாடப் போகிற நாள் என்றும் குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த கருத்து பரவி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிந்தனை மிகச் சரியானது. உலகம் அமைதியை நோக்கி நடக்க வேண்டும். அதற்கு
ஐயா அடிகளார் அவர்கள் சொன்ன ஒரு வழி, அது நடைமுறையில் முழுமையாக சரி வருமா என்று கூற முடியாது. ஆனாலும் அவருடைய ஒரு விருப்பம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்க வளமுடன் என்று ஒரே தொனியில் சொல்லுகிற போது அந்த ஒலி அலைகள் பரவும், உலகத்தில் அமைதி தவழும் என்று கருதினார்கள். இன்றைக்கும் அந்த மன்றத்தை சார்ந்தவர்கள் நம்மை சந்திக்கிற போது, தொலைபேசியில் பேசுகிற போது கூட வாழ்க வளமுடன் என்று சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு நல்ல தொடர்தான். இந்த மக்கள், நாடு எல்லோரும் வளமுடன் வாழ வேண்டும். இன்னும் சிலரையும் நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்க தமிழுடன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதுவும் சரிதான். ஏனென்றால் நாட்டில் தமிழுடன் வாழ்கிறவர்களினுடைய எண்ணிக்கை மிக குறைந்து போயிற்று. ஆங்கிலம் தேவையாக இருக்கலாம், வேற்றுமொழி அறிவுகள் நமக்கு வருவது நல்லதுதான். ஆனாலும் தாய்மொழியை விட்டுவிட்டு பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு போலி தன்மை கூடியிருக்கிறது. எனவே வாழ்க தமிழுடன் என்பதும் சரி. ஆனால் அடிகளார் அவர்கள் வாழ்க வளமுடன் என்பதை எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அது இந்த ஜனவரி 1ஆம் தேதி உலக அமைதிக்கான நாள். உலகம் முழுவதற்குமான ஒரு பொது சமயம் வர வேண்டும் என்று அவர் தன் கருத்தை வெளியிட்டார். ஏன் அப்படி ஒரு கருத்து 31 ஆண்டுகளுக்கு முன்பே அடிகளாருக்கு வந்திருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளெல்லாம் ஒவ்வொன்றும் தாங்கள் வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அகண்ட பாரதம் என்கிற அந்த முழக்கம் இப்போதும் கேட்கிறது. அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் இந்தியாவை விழுங்கி விடலாமா என்று பார்க்கிறார்கள். இந்த நாடு பிடிக்கும் ஆசைகளிலிருந்தெல்லாம் வெளிப்பட்டு அமைதியான, மக்களுக்கு தேவையான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அரசுகள்தான் உருவாக வேண்டும். வெளிப்படையாக சொன்னால், வல்லரசாகிற கனவு எல்லா நாட்டிலிருந்தும் விடைபெற்றாக வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் அப்படி ஒரு கனவு இருக்கிறது. இந்தியா 2020 வல்லரசாகிவிட வேண்டும், பாகிஸ்தான் வல்லரசாக வேண்டும், சீனா வல்லரசாக, சீனா ஏற்கனவே வல்லரசு தான். இப்படி வல்லரசு ஆக வேண்டும் என்கிற கனவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வல்லரசுகள் வேண்டாம், நமக்கு நல்லரசுகள் தான் வேண்டும். வல்லரசு என்பது அடுத்தவன் நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவது. நல்லரசு என்பது தங்கள் சொந்த தேசத்தின் மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பது. எனவே நல்லரசுகள் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. நல்லரசுகள் உலகம் முழுவதும் ஏற்படுமானால் உலகம் முழுவதும் அமைதியும் ஏற்படும். எனவே உலக அமைதி வேண்டும் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் அமைதி வேண்டும். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த எண்ணக்கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடாது. இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மட்டும் பொருத்தமானதல்ல. ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்கிற மக்கள் மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், வேறு வேறு பெயர்களால் மோதி கொள்ளக்கூடாது. நாடுகளும் உலகமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை அவர் அன்று சொன்னார். அந்த சிந்தனை இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் எந்த சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் போலி வாக்காளர்கள் குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்ன, வாக்காளர்கள் தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், போலி வாக்காளர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல முன்வைக்கணும் இல்லையா? அப்போ யார் வாக்காளர்கள்? எந்த தொகுதியிலும் அங்கே குடியிருக்கிறவர்கள் அந்த தொகுதியின் வாக்காளர்கள். அதுலேயும் குடியிருக்கிறவங்க எவ்வளோ பேர் வாக்காளர்களாக இருக்க முடியும்? உரிய வயதை அடைந்தவர்களாக இருந்தால், 18 வயசு அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்தால் அவர்கள் வாக்காளர்களாக இருக்க முடியும். இவர்கள் நிரந்தரமாக அங்கே வசிக்கிறார்கள் என்கிற ஆவணத்தோடு அவர்கள் வாக்காளர் பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இவங்க தான் வாக்காளர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் தேர்தல் ஆணையமே இப்படிப்பட்ட கார்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஓட்டர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்த போன எலெக்ஷன்லேருந்து இந்த வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் சில பேர் மட்டும் இன்னும் எனக்கு வரல, இன்றைக்கி வரல, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எனக்கு வரல அப்படின்னு சொல்லி புதிதாக தங்களை அந்த தொகுதியினுடைய வாக்காளர்களாக அறிவிக்க கோரி தேவையான படிவங்களை பூர்த்தி செய்து அதற்கு தேவையான ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பித்து வைப்பது என்பது ஒரு வகை. அதை யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது.
ஆனால் அதே சமயத்தில் அந்த தொகுதியிலே இல்லாமல் அந்த வார்டிலேயே இல்லாமல் தன்னுடைய பெயரை பதிவு செய்கிறவர்கள் யார்? அப்போ அப்படிப்பட்டவர்களை எப்படி நீங்கள் முழுமையான வாக்காளர்களாக கொள்ள முடியும்? அப்படிங்கிற பொழுது தான் இந்த போலி வாக்காளர்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நார்மலாக இப்போ ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதியில் எலெக்ஷன் நடக்கிற பொழுது பல கட்சிகள், நம்ம பல கட்சிகள் கொண்ட ஒரு நாடு, இந்த கட்சிகள் தங்களுடைய சின்னங்களின் அடிப்படையிலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வேட்பாளர்களாக அறிவித்து இதெல்லாம் நடக்கிற விஷயம். ஒரு தேர்தலுங்கிறதே ஒரு திருவிழா மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அப்போ என்னென்ன, தன்னுடைய கட்சி சார்ந்த, தான் ஆதரிக்கிற கட்சியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எங்கள் அக்காவை, எங்கள் மச்சினிச்சியை, இல்லை என் தங்கச்சியை எல்லாரையும் என் வீட்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் பண்ணுறது. அப்படி பண்ணுகிற பொழுது தவறான விஷயங்களை எல்லாம் கொடுத்து தேர்தலுக்கு மட்டுமே அவர்கள் அங்கே வாக்காளர்களாக அடையாளப்படுத்துகிற முறையில் போலியாக அவர்களை வாக்காளர்களாக ஆக்குகிற முயற்சியில் இறங்குவது. அப்படி இல்லாமல் நிரந்தரமாக இது எப்படி தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்தல் அறிவித்த உடனேயே அரசியல் கட்சிகள் அந்தந்த கட்சியை சார்ந்த அந்த ஒரு வார்டுன்னு வச்சா அந்த வார்டில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் வீடு வீடாக சென்று அந்த வாக்காளர் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வச்சு இப்போ ஒரு குறிப்பிட்ட தெரு, 3வது தெருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3வது தெருவில் யார் யார் என்னென்ன வீட்டு நம்பர் என்ன, இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்களா இல்லையா, இல்லை வெளியூருக்கு குடி போயிட்டாங்களா, இல்லை வீட்டை விற்றுட்டு போயிட்டாங்களா, இல்லை புதுசாக வந்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கான டைம் கொடுக்கும் நம்முடைய தேர்தல் கமிஷன். அப்போ செக் பண்ணுகிற பொழுது தான் தெரியும் இல்லாத பேர் எப்படி இதில் வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதற்கப்புறம் சமர்ப்பிக்கிற ஆவணங்கள் குறித்தான கேள்விகள் வரும். அப்புறம் இதெல்லாம் போலி வாக்காளர்கள்னு அடையாளப்படுத்தி நம்முடைய அரசியல் கட்சியை சார்ந்த தொண்டர்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு மனுவாக தயாரித்து அதை தேர்தல் ஆணையத்திடமே கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கிற பொழுதுதான் என்ன சொல்லுவாங்க, போலி வாக்காளர்கள் இவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க, போன தடவை இந்த தொகுதியில் இத்தனை வாக்காளர்கள் 1,80,000 வாக்காளர்கள் அப்படின்னு வைங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே 2 லட்சத்துக்கு வந்துருச்சு, 20,000 வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் நார்மலாகவே ஒரு எலெக்ஷன்லேயும் இன்னொரு எலெக்ஷன்லேயும் நிச்சயமாக மாறுதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். காரணம், அந்த தேர்தலுக்குள்ளாக 18 வயது பூர்த்தியாகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்து அவர்களும் வாக்காளர்களாக அறிவிக்கப்பட்டிருப்பார்கள். அதனால் இன்க்ரீஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இல்லாதவர்களை அறிவிக்கிற பொழுது தான் சந்தேகம் வரும். இன்றைக்கு நம்முடைய ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஏறத்தாழ 5,117 வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள் இருப்பதாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் கொடுக்கிறார்கள். தேர்தல் கமிஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க. இன்றைக்கு ஒரு தீர்ப்பே வந்திருக்கிறது. அதாவது நம்முடைய மாண்பமை நீதிபதி டி.எஸ். சிவஞானம், மாண்பமை நீதிபதி திரு ரவிச்சந்திர பாபு ஆகிய இருவரும் சேர்ந்த அமர்வு திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதற்காக பாராட்டி இருக்கிறது. என்ன இவ்வளோ பேரை சேர்த்திருக்கிறாங்க, இது ஜனநாயகத்தையே கேலிக்கூத்தாக ஆக்கிவிடுமே, நீதிமன்றத்தின் மனசாட்சியை குலுக்குகிற முறையிலே அல்லது உலுக்குகிற முறையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு, நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு எல்லா பக்கமும் செய்தியாக கூட வந்திருக்கு. அப்போது இந்த 5,117 பேர் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு எவ்வளவு மனு கொடுக்கணும் தெரியுமா? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தொடர்ந்து விடாமுயற்சி அதில் செஞ்சிருக்கிறதுக்காகத்தான் இந்த பாராட்டுக்கள் வந்திருக்கிறது. அப்போது ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டே என்ன சொல்லுதுன்னு சொல்ல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாக்காளர் அப்படிங்கிறதுல முறைகேடு நடக்கக்கூடாது. அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அதற்கு தண்டனை உண்டு. அதே போல் இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் நடந்தாலே சொல்லுவாங்க, இவ்வளோ தான் பணம் செலவழிக்கணும் இந்த தொகுதியில் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகுதியில் அதிகபட்சமாக பணம் கொடுத்து ஒரு வாக்குகளை வாங்குவதோ அல்லது இலவசமான பொருட்களை கொடுத்து வாங்குவதோ தவறு என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுகிறது. எனவே தான் இந்த போலி வாக்காளர்கள் குறித்தான பட்டியலை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தது போலவே உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுது அந்த அட்ரஸில், அந்த முகவரியில் அந்த நபர் இருக்கிறாரா, அவருடைய அடையாளம் என்ன, சரியான ஆள்தானா என்பதை பரிசீலிக்கணும்.
இதெல்லாம் சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? அந்த பட்டியலை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கணும் என்ன நடக்கிறது ஜனநாயகத்தில். அப்போது ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. உரியவர்கள் ஓட்டு போட வேண்டும், தொகுதியிலே இருக்கிறவர்கள் ஓட்டு போட வேண்டும், அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். ஆனால் தவறான முறையிலே போலியாக சேர்க்கப்பட்ட நபர்களை அப்படி வைப்பது என்பது சரியாக இருக்காது என்கிற ஒரு கருத்தைத்தான் இந்த தீர்ப்பு இன்றைக்கு நமக்கு காட்டியிருக்கிறது. அதனால் யாராவது அரசியல் கட்சிக்காரர் நீ வாப்பா இந்த தொகுதியில் வந்து நீ வாக்காளராகு, நான் அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணித்தரேன், இல்லை இவ்வளவு உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் யார் ஒருவரும் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் ஒருவரும் அந்த தவறை செய்து விடாதீர்கள். அது குற்றச் செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அப்படிப்பட்ட தூண்டுகோலாக இருக்கிற நபர்கள், அபெட்டார்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, அவர்களும் தண்டனைக்குரிய நபர்களாக ஆக்கப்படுவார்கள். அப்படி ஏதாவது ஒரு கட்சியே செஞ்சிருந்தது அல்லது ஒரு வேட்பாளரே செய்திருந்தால் அவருடைய தேர்தல் கூட ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் அது அவரை கீழே இறக்குகிற சக்தியாக அவர் செய்த செயலே இருக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட எவர் ஒருவரும் நான் என்னுடைய அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுதே நான் இன்னொருவருடைய உரிமையை எடுக்க மாட்டேன், போலியாக இருக்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தையும் நம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜனநாயகம் தழைக்க வேண்டுமென்றால் போலி வாக்காளர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக பாடுபடுகிற தேர்தல் கமிஷனோ அல்லது வேறு எந்த கட்சியோ அல்லது நீதிமன்றமோ எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் மக்களுக்கு என்பதே என்னுடைய வேண்டுகோள். இன்றைய சூழலில் நம் மனமானது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. அன்பார்ந்த நேயர்களே, நம்ம இப்பொழுது நம் குழந்தைகள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் தேர்வை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக ஆரம்பப்பள்ளி முதல் எல்கேஜி யூகேஜி முதல் முதுநிலை படிப்பு வரை, அதாவது பிஹெச்டி படிப்பு வரை தேர்வுகளை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள் எல்லாருமே. அந்த தேர்வுகளை நாம் எப்படி வெற்றிகரமாக நாம் தேர்வில் மதிப்பெண்கள் பெறுவது, அந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு நாம் என்ன வழிகள், என்ன யூகங்களை நாம் உபயோகிக்கலாம் என்பதை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம். பொதுவாக மக்கள் சமுதாயத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வுகளைத்தான் மக்கள் பொதுவாக எதிர்பார்க்கின்றார்கள். பொதுவாக சமுதாயத்தில் தேர்வுகள் எல்லாம் ஆரம்ப பள்ளி முதல் இருந்தாலும் நாம் பொதுவாக எதிர்பார்ப்பது அந்த 10ஆம் வகுப்பு SLC மற்றும் +2 தேர்வுகளைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக எங்கு பார்த்தாலும் பரபரப்பாக இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கின்றார்கள். காரணம், தங்கள் குழந்தைகள் அதிக மார்க்குகள் வாங்க வேண்டும், மதிப்பெண்கள் அதிகமாக பெற வேண்டும், அவருடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் செய்கின்றார்கள். நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது பெற்றோர்களே தேர்வுகளை எழுதிவிடுவார் போல் தெரிகின்றது. அவ்வாறு அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கின்றார்கள், அவ்வளவு ஆங்ஸைட்டியில் இருக்கின்றார்கள் தேர்வுகளை நோக்கி. குழந்தைகள் படிக்கிறார்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆதங்கம் தான் அதிகமாக இருக்கின்றது. அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் வள்ளுவர் பெருமான் கூறுகின்றார், எவ்வாறு கூறுகின்றார்? தன்னுடைய குழந்தையை முன்னிட்டு வைப்பது தகப்பனுடைய கடமை என்று, அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று கூறுகின்றார். ஆகவே தந்தை தன் கடமை செய்யத்தான் வேண்டும். தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய சுகங்களை, தன்னுடைய இன்பங்களை எல்லாம் விட்டு கொடுத்துவிட்டு, தியாகம் செய்துவிட்டு, குழந்தைகளுக்காக, தேர்வுகளுக்காக தன்னுடைய இன்பத் துன்பங்கள் எல்லாம் நகட்டிவிட்டு குழந்தைகளுக்காக ஒரே முகமாக தேர்வை நோக்கி அவர்கள் குழந்தையை தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், தன் குழந்தையை அவையத்து முந்திரிவு செய்ய வேண்டும் என்றுதான். ஆகவே தந்தையின் கடமை முடிந்துவிட்டதா? இல்லை. அதன் பிறகு தாயினுடைய கடமை எடுத்துக்கொள்வோம். தாயும் அதேபோல் குழந்தையினுடைய தேர்வை நோக்கி மிகவும் பரபரப்பாக இருக்கின்றார்கள். அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் தாய் எப்பொழுது அவள் சிரிக்கின்றாள் என்றால், குழந்தை அழும்போது சிரிக்கின்றாள். எப்பொழுது? குழந்தை பெற்ற அன்று குழந்தை அழுதால் அவள் சிரிக்கின்றாள். அன்று மட்டும்தான் அவள் சிரிக்கின்றாள், குழந்தை அழும்போது. மற்ற நேரங்களிலெல்லாம் அவள் சிரிப்பதில்லை. குழந்தை அழுதுவிட்டால் இவள் நொந்து விடுகின்றாள்.
குழந்தை அழும்போது சிரிக்கின்ற டைம் அந்த ஒரே நேரம் தான். குழந்தை பெறுகின்ற அந்த நேரம் மட்டும்தான் அவள் சிரிக்கின்றாள். குழந்தை அழுது என்றால், குழந்தை அளவில்லை என்றால் இவள் அழுது புலம்புகின்றாள். காரணம் அந்த குழந்தையின் மேல் உள்ள பண்பு, பாசம் எல்லாமே. ஆகவே அந்த தாயும் தன் குழந்தையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவர்கள் தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். விட்டால் அவர்களே தேர்வுகளை எழுதிவிடுவார்கள் போல் இருக்கின்றது. அதற்கு காரணம்தான். ஆக அவர்கள் தாய் என்ன செய்கின்றால், இதுபோல் பெற்றோர்கள் எல்லாமே குழந்தையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய எண்ணத்தில் தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். மாணவர்களாகிய நாம் என்ன பண்ணுகின்றோம்? நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு நமக்காக பாடுபடுகிற தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இவன் தந்தை என்னொற்றான் கொண்டேலும் சொல் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகின்றார். அதுபோல் தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய கடமை. படிப்பது நம்முடைய கடமை. சுதந்திர நாட்டில் நம்முடைய உரிமையும் கூட படிப்பது. ஆகவே நாம் படித்து முன்னேற வேண்டும் என்ற ஒவ்வொரு எழுச்சியும் நம் மாணவர்களும் வர வேண்டும். அதே போல தான் தாய்க்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? தாய் ஈன்ற பொழுதில் பெரிதின்பம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எப்பொழுது சிரிக்கின்றாள், எப்பொழுது அவள் புன்முறுவல் அவள் புரிகின்றாள் என்று பார்த்தோம் என்றால், தன் மகனை சான்றோன் என கேட்ட பொழுதுதான் அவள் தன் நிலையை மறந்துகிறாள், தன் இன்பத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். ஆகவே அந்த இன்பத்தை தருவது தன்னுடைய மகனுடைய கடமையாகும். மாணவர்களாகிய நம்முடைய கடமை தாயை நாம் சந்தோஷப்படுத்துவது. அது மட்டுமல்ல, 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். அதாவது நாம் கற்றோர் சபையில் உனக்காக ஒரு தனியிடம் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழ வேண்டும். ஆகவே நாம் கற்றோர் சபையில் நமக்கு தனியிடம் அமைய வேண்டும். அதற்கு நாம் பாடுபட வேண்டும். எவ்வாறு பாடுபடுவது? நம் கல்வி தான் முக்கியம். ஏனென்றால் கல்வியை ஒரு காலத்தில் பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் இன்று என்ன சொல்கின்றது, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் என்று கூறுகின்றார்கள். அதாவது விஞ்ஞான உலகத்தின் உச்சியில் இருக்கின்றோம், த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் என்று கூறுகின்றார்கள். அந்த அறிவு உச்சகட்டத்தில் இருக்கின்றோம். இப்போது நாம் படிப்பு என்பது, கல்வி என்பது அவசியம் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆகவே நாம் அந்த தாயை நாம் சந்தோஷப்படுத்துவது இதுபோல் 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். கற்றவர் சபையில் நமக்கு முதலிடம் வேண்டும். நம்முடைய பேரும் அங்கே இருக்க வேண்டும். நம் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழ வேண்டும். ஆகவே அவ்வாறு நாம் பாடுபட வேண்டும். அதுக்கு நாம் எழுச்சி வர வேண்டும். அந்த எழுச்சி வந்து விட்டோம் என்றால் நாம் கண்டிப்பாக நம்முடைய படிப்பை நாம் அழகாக ஈஸியாக தேர்வு என்பது நமக்கு ஜுஜுபி என்பது போல பெரும் எளிதானது. நமக்கு அந்த எழுச்சி வர வேண்டும். எந்த மாணவருக்கு அந்த எழுச்சி வருகின்றதோ அந்த மாணவர்களுக்கு தேர்வு என்பது மிக எளிதாக இருக்கும். ஆகவே அந்த எழுச்சியை நாம் கொண்டு வருவதற்கு நாம் பாடுபட வேண்டும். எவ்வாறு பாடுபடுவது? நாம் படிக்க வேண்டும். நாம் இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். படிப்பு என்பது நம்முடைய கடமை. பெற்றோர்கள், தந்தை தன் கடமை செய்கின்றார், தாய் தன் கடமை செய்கின்றார்கள். குழந்தையோட கடமை என்ன? நம்ம மாணவர்களுடைய கடமை என்ன? படிப்பது நம்ம கடமை. நாம் அதை விட்டு நாம் வேறு ஏதோ செய்கின்றோம். அது தவறது. நாம் கடமை என்று உணர வேண்டும், நம் உரிமை என்று உணர வேண்டும். நாம் தந்தைக்கும் தாய்க்கும் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய இது என்ன வேண்டும், பிரதிபலன் என்ன வேண்டும், அதை நாம் என்ன வேண்டும். அந்த எழுச்சி ஒவ்வொரு மாணவர்களிடம் நாம் வர வேண்டும். அந்த எழுச்சி வரும்போது தான் நாம் படிப்பு என்பது மிக எளிதாக நாம் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்த எழுச்சியை கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது? சில பெற்றோர்கள் கூறுகின்றார்கள், அந்த எழுச்சி வர வேண்டும், அந்த எழுச்சி வந்துவிட்டால் எளிதாக நாம் கல்வியை கற்றுவிடலாம். அந்த எழுச்சியை உண்டாக்குவது யார்? பெற்றோர்கள் தான். சில குழந்தைகளுக்கு எழுச்சி தானாக வந்துவிடும். அந்த எழுச்சியையும் அந்த உணர்வை உண்டாக்குவது பெற்றோரின் கடமையாகும். எப்படி உண்டாக்குவது? அந்த எழுச்சியை உண்டாக்குவது. சில மாணவர்களுக்கு எழுச்சி உள்ள மாணவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எளிதில் படித்துவிட்டு வந்து விடுகின்றார்கள். அதிகமான மார்க்குகள் வாங்குகின்றார்கள், மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். அந்த எழுச்சி இல்லாத மாணவர்களுக்கு எவ்வாறு அது எழுச்சியை உருவாக்குவது? அது யாருடைய கடமை? அதுவும் பெற்றோர்களுடைய கடமை தான். நாம் சிறந்த பள்ளியை நோக்கி ஓடுகின்றோம். சிறந்த பள்ளி எங்கே இருக்கின்றது? இன்னும் நாம் ஓடுகின்றோம். நாம் பொருள் விரைதை பற்றி பார்ப்பதில்லை, பொருள் செலவு பற்றி நாம் பார்ப்பதில்லை. குழந்தைக்கு நல்ல படிப்பு வேண்டும், நல்ல பள்ளி வேண்டும், நல்ல ஒரு பள்ளிக்கூடம் அமைய வேண்டும் என்று தான் நாம் ஓடுகின்றோம். அதை நாம் உருவாக்குவது அதுவும் நம்முடைய கடமை தான். அந்த எழுச்சியை பள்ளி என்ன செய்யும்? பள்ளி எத்தனை மாணவர்கள் அவர்களை கண்காணிக்க முடியும்? பள்ளியும் தன்னால் இயன்றதை செய்கின்றது. ஆனால் நாம் பள்ளியின் மீது பாரத்தை சுமத்தக்கூடாது. நம்முடைய கடமை தான். ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையும் அந்த குழந்தைக்கு அந்த இம்பாக்ட் உண்டாக்குவது, குழந்தை படிப்பதற்கு ஆர்வத்தை உண்டாக்குவது, அந்த எழுச்சியை உண்டாக்குவது நம்முடைய கடமையாகத்தான் இருக்க வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்து கொள்ளும் என்றால் அந்த குழந்தைகளை நாம் எளிதாக தேர்வில் அதிகமான மார்க்குகள் வாங்குவதற்கு நாம் வழிவகுத்து விடலாம்.
ஆகவே நாம் இதை ஒவ்வொரு பெற்றோரும் இதை புரிந்து கொண்டு நாம் இதை பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.